வணக்கம், நான் தான் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோங்கன்னா, நம்ம வீட்டில் எல்லா நாளும் இருக்க ஒரு முக்கியமான ஒரு பொருள், அதாவது பச்சை அரிசி இல்லாத வீடே இல்லை, எல்லார் வீட்லேயும் இருக்கும். அது வந்து பச்சை அரிசி மாவு வச்சு இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அடிக்கடிக்கு செய்வாங்க. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸு, இல்லை டின்னராகவும் சாப்பிட்லாம். இந்த அரிசி மாவு வச்சு பண்ணுற ரெசிபி என்னன்னா இந்த அரிசி ரொட்டி சொல்லுவாங்க. இந்த அரிசி ரொட்டி பண்ணும்போது பார்த்திங்கன்னா வீட்டில் என்ன டாப்பிங் இருக்கோ எக்ஸ்ட்ரா போட்டுப்பாங்க. ஆனால் இது பர்டிகுலர் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டோன்னா, இது கேரட்டு வெள்ளரிக்காய் போடுவாங்க. இந்த வெள்ளரிக்காய் போடும்போதுன்னா அந்த வெள்ளரிக்காயோட குளிர்ச்சி தன்மை ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து இன்கேஸ் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கூட இருந்தாலும் இந்த வெள்ளரிக்காய் சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு காரத்தன்மை அதிகமாக தெரியாது. இது சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து வெல்லம், அவியல், சட்னி இந்த மாதிரி தேவைப்படாது. இது அப்படியே சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். இது நல்ல ஒரு அருமையான ரெசிபி. இது வெள்ளரிக்காய் திருவும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி விடும், பட் இருந்தாலும் இதில் அப்படியே போடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா தட்டி தோசைக்கல்ல 2 சைடில் போட்டு குக் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டாப்பிங் வந்து இதில் வேர்க்கடலை போடலாம், கருப்பு எள்ளு போடலாம், அப்புறம் வெள்ளை எள்ளு போடலாம். உங்களுக்கு எதுனா அழகாக உங்களுக்கு போடணும்னு வச்சிங்கன்னா மேலே போட்டுக்கோங்க. நான் கருப்பு எள்ளு போட்டிருக்கேன். அந்த கருப்பு எள்ளும் வந்து நீங்கள் கடாயில் வறுத்த எள்ளாக இருக்கணும், பச்சை எள்ளு போட்டக்கூடாது. அப்படின்னா சில பேர் அப்படி போட்டிங்கன்னா சில பேருக்கு பிடிக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வறுத்த எள்ளை மேலே டாப்பிங்காக போட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பண்ணி காமிச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கள் வீட்டில் இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை நடக்கும். எங்கள் வீட்டு வாண்டுங்க இருக்காங்கல்ல, அந்த வாண்டுங்க இந்த கேரட்டு, இந்த வெள்ளரிக்காய், அந்த காய்கறி தூக்கி ஒதுக்கிடுவாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கேரட்டும் தெரியாது, வெள்ளரிக்கும் தெரியாது, ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்டு போயிடுவாங்க. ரொம்ப சூப்பர் ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன சொல்லி பார்த்துருங்க. அதுக்கப்புறம் செய்முறை வீட்டுக்கு கிச்சனில் போய் பண்ணுங்கள். அரிசி அடிக்க தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 200 கிராம், கேரட் 2 நம்பர், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், வெள்ளரிக்காய் 1 நம்பர், பொடிசு நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 3 நம்பர், மஞ்சத்தூள் சிறிதளவு, சீரகம் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, நெய் தேவையான அளவு, கருப்பு எள்ளு மேலே டாப்பிங்காக தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த அரிசி மாவு பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் எப்பவுமே அரிசி மாவு என்ன பண்ணுவாங்க, ஊற வச்சு காய வச்சு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அரிசி மாவு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த அரிசி மாவு போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, பொடிசை கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி முடிஞ்ச வரைக்கும் வந்து நல்லா பொடிசை கட் பண்ணி போடுங்க. அதிகமான இஞ்சும் வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாய், கொத்தமல்லி. பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன நீங்கள் மாற்றி போட்டுக்கோங்க, ஒன்றும் தவறில்லை. சரிங்களா? வீட்டில் சில குழந்தைங்க வந்து காரமாக சாப்பிட மாட்டாங்க. அந்த டைமில் நம்ம பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் கம்மியாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் திருவி வச்சுருக்க கேரட்டு, கொஞ்சம் வெங்காயம், பச்சை கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை போடும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து நல்லா நுணுக்கி போடுங்க. நுணுக்கி போடுங்க, அப்படி லைட்டாக அப்படி பிச்சு போடணும்னு சொல்கிறோம். பொடிசா இல்லை கட் பண்ணியும் போட்டுக்கலாம். சரிங்களா? அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், உப்பு தேவையான அளவு. உப்பு சேர்க்கும் போது கவனமாக பார்த்து சேருங்க. ஏன்னா இந்த மாதிரி காய்கறிலாம் சேர்த்து போடும்போது கொஞ்சம் உப்பு அதிகமானாலும் நல்லா இருக்காது. அதனால் உப்பு கவனமாக போடுங்க. இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்ட பிறகு கொஞ்சம் சீரகம் போடுறோம். இந்த சீரகம் எதுக்காக சேர்க்குறீங்கன்னா, இந்த அரிசி மாவோட சேர்த்து குக் பண்ணி எடுக்கும்போது அந்த வாசம் நல்லா கொடுக்கும். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுறேங்க. எடுத்த உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம். உப்பு, மஞ்சத்தூள், சீரகம், இந்த வெங்காயம், இந்த காய்கறி எல்லாம் நல்லா அந்த மாவோட மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிருக்கும். அதுக்கு பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளரிக்காய் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, இந்த வெள்ளரிக்காய் வந்து உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டுலாம் நீங்கள் கட் பண்ண முடியலாம் இல்லை. அதாவது திரும்ப வேண்டாம் சொல்கிறேன். நீங்கள் அப்படியே வந்து தோல் சீவிட்டு திருவிடுங்க. கொஞ்சம் தண்ணி விட தான் ஆரம்பிக்கும். பட் இருந்தாலும் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். இந்த வெள்ளரிக்காய் போட்ட பிறகு கொஞ்சம் பெருங்காயம். இந்த பெருங்காயம் எதுக்காக சேர்க்குறோன்னா, சில பேருக்கு சாப்பிட்டு முடிச்ச பிறகு அந்த டைஜஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூளை சேர்க்குறோம். ஏன்னா அரிசி மாவு சில பேருக்கு ஒத்துக்காக சொல்லுவாங்க, அதனால பெருங்காயம் சேர்த்துருக்கோம். இதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியான பக்கத்தில் மிக்ஸ் பண்ணுறோம். ரொம்ப கெட்டியெல்லாம் வேண்டாம். கையில் எடுத்தீங்கன்னா அப்படி பஞ்சு மாதிரி அமுங்கணும்.
அந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துங்க. இப்போ பாருங்களேன், இந்த எல்லாம் மிக்ஸ் பண்ணி முடிச்ச பிறகு அந்த ஆரஞ்சு கலர், க்ரீன் கலர், வெங்காயம், அந்த அரிசி மாவு பக்கம் இது எல்லாமே இருக்குல்ல, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் எடுங்களேன். நல்லா உருண்டையாக நம்ம வீட்டில் கொழுக்கட்டை விட்டுருவோம்ல, அதே மாதிரி பக்கத்தில் உருட்டி முடித்த பிறகு ஒரு பெரிய விரலை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் அப்படியே பஞ்சு மாதிரி இறங்கணும். இந்த மாதிரி பக்குவத்தில் வரணும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வாழை இலை எடுத்துங்க. வாழை இலையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணுறோம். எதுக்காக என்னென்னா ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான். சில பேர் பால் பேக்கெட் யூஸ் பண்ணுவாங்க, அது உங்களோட விருப்பம், எது வசதியாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருண்டையை எடுத்து இந்த வாழை இலையை வச்சு நல்லா தட்டுங்க. தட்டும் போது வந்து உங்களோட 4 விரல் இருக்குல்ல, அந்த 4 விரல் வச்சு லைட்டாக தட்டினா எல்லாமே ஈவனாக வந்து சைஸ் கிடைக்கும். இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா தோசைகளை போட்டு குக் பண்ண போகிறோம். அதே டைமில் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம விரலோட சைஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது விரலில் 4 மடங்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், தோசைகள் சூடான பிறகு கொஞ்சம் இதில் வந்து நெய் போடுறோம். இந்த இடத்துல நெய் போடலாம், இல்லை பட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நெய் மெல்ட் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இலையை அப்படியே தோசைகளை திருப்பி போடுறீங்க. போட்டு அப்படியே மெதுவாடுங்க, தனியாக வந்துடும். இலையை எடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கருப்பு எள்ளு இருக்குல்ல, சும்மா லைட்டாக 2 போடுங்க. விருப்பப்பட்டால் போடலாம், அப்படி இல்லை இதுக்கப்புறம் மேலே வந்து நீங்கள் விருப்பப்பட்டு வேறு என்ன வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையோ இல்லை கொஞ்சம் நட்ஸ் என்ன போடணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் அது போட்டுக்கலாம். அது உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீங்கள் டாப்பிங் என்ன போட்டுக்கலாம். இது அப்படியே நம்ம வந்து 2 சைட்லையும் போட்டு குக் பண்ணுறோம். குக் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க கண்டிஷனை ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணாதீங்க. ஏன் கேட்டிங்கன்னா, இந்த அரிசி மாவு பேஸ் பண்ணி பண்ணுற ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணால் நேரம் ஆக முறுமுறுன்னு போயிடும். அப்படி இருந்தால் ஒரு 10 நிமிஷம் கழிச்சோ இல்லை ஒரு அரை மணி நேரம் கழிச்சோ நீங்கள் குக் பண்ண முடிச்ச பிறகு சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்காது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் 2 சைடில் திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு அருமையான அரிசி ரொட்டி. இதை ரொட்டியும் சொல்லலாம், அடையும் சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பேரை வச்சு நீங்கள் அழகாக சாப்பிடுங்க. சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தயிரோ இல்லை சட்னியோ வந்து தொட்டு சாப்பிடணும் அவசியம் இல்லை. அப்படி விருப்பப்பட்டால் சாப்பிடலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி குக் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்தில் வந்துடும், நல்லா சாஃப்டாக. அதே டைமில் அந்த காய்கறிகளும் யாரும் எடுத்து வெளியே போட மாட்டாங்க, அப்படியே சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. என்னங்க இந்த ரெசிபி எப்படி பண்ண தெரிஞ்சிச்சுல, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பண்ணும்போது யூஸ் பண்ண பொருட்கள் நம்ம வீட்டில் அன்றாட இருக்க ஒரு பொருள் தான். அதாவது வெங்காயம் இருக்கும், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அரிசி மாவு, கேரட்டு, இந்த மாதிரி எல்லா நாளும் இருக்க ஒரு பொருள் தான் நம்ம வச்சு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு அவுடோர் ரெசிபி பார்க்க போகிறோம். எனக்கு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. முடிஞ்ச ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் டேக் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம், பாய்.